டாக்டர்ஸ்லாம் ஒரு தீய சக்தி. ஜிஹெச்சுக்கு போனா மதிக்கவே மாட்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்காம மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தள்ளுறாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். யாரா என்ன தாண்டா சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், ஜிஹெச்ல அதிகமா வேலை பார்க்கறது ட்ரைனிங் டாக்டர்ஸ் தான். அவங்க பேர் இன்டர்ன்ஸ். நம்மளுமே இல்லாம வேலை செய்யறவங்க. நான் ஒரு இன்டர்னா இருந்ததுனால சொல்றேன். முக்காவாசி பேர் முன்னா நாள் 24 hours டியூட்டி பார்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு நடுவில் சின்ன சின்ன கேப்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் ஓபியில் வந்து உட்காந்துருப்பாங்க. பாவண்டா அவன். ஓபியில் வெளியே பார்த்தா 200 பேர் இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும் ஜிஹெச்லன்னு. ஸோ அத்தனை பேரையும் எப்படி 12 மணிக்குள்ளே சீக்கிரமாக அனுப்பலான்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்த வேலை இருக்கும், கேஷுவாலிட்டியில் போய் பேஷண்ட்ஸை பார்க்கணும். ஸோ 12 மணிக்குள்ளே அவங்களை எப்படி அனுப்பலாங்கிறது அவங்களோட முதல் குறிக்கோளாக இருக்கும். அவங்களை எப்படி சரி பண்ணி அனுப்பலாங்கிறது அவங்களோட குறிக்கோளாகவே இருக்காது. இது யார் தப்பு? பேஷண்ட்ஸ் தப்பா இல்லை டாக்டர்ஸ் தப்பா? சிஸ்டம் தப்பு. ரெண்டாவது விஷயம், என்ன ஏதுன்னு கேட்காமே மாத்திரை எழுதி கொடுத்துட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆர்த்தோ ஓபிக்கு போய் மூட்டு வலின்னு சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரைனிங் டாக்டர் வெளியில் இருக்க 200 பேரை பார்த்துட்டு ஜிஹெச்சில் அவைலபிளாக இருக்க ஒரு 2-3 வலி மாத்திரையில் ஒரு மாத்திரை எழுதிட்டு கூட ஒரு சத்து மாத்திரை சேர்த்து எழுதி அனுப்ப தான் பார்ப்பாங்க. பட் அது கரெக்டாக கிடையாது. எங்கே வலிக்குது, எப்பொழுது வலிக்குது, நடக்கும்போது வலிக்குதா, ரெஸ்ட் எடுத்தால் வலிக்குதா, வேற எங்கேயாச்சும் பரவுதான்னு எல்லா கேள்வியும் கேட்டு பேஷண்ட்ஸை எவாலுவேட் பண்ணணும். பட் அதுக்கு டைம் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. கிடையாது. இது பேஷண்ட்ஸ் தப்பா இல்லை டாக்டர் தப்பான்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் தப்பு. என்னதான் சொன்னாலும் டாக்டர்ஸ் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பேஷண்ட்ஸ்க்கு அதெல்லாம் தெரியல. அவங்க அவங்களோட உடம்பை குணப்படுத்திக்கிறதுக்காக வராங்க. ஸோ அவங்க மேலே எரிஞ்சு விழுகிறதும் தப்பு தான். சிஸ்டம் டாக்டர்ஸ் அப்யூஸ் பண்ணுது, பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் அப்யூசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது டாக்டர்ஸ் தான். எத்தனையோ டாக்டர்ஸ் வேலை இல்லாமல், நிறைய டாக்டர்ஸ் இன்டர்ன்ஷிப்பே போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களே. ஸோ அவங்களெலாம் அதிகமாக வேலைக்கு போட்டு மேன் பவர் அதிகமாக வச்சு வேலை பார்த்தா என்னங்கிறது தான் என்னோட கேள்வி. உங்கள் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.